கண்மணி 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 கண்மணி. தம்பி என்னப்பா பண்ற? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலண்ணா. என் பொண்டாட்டி உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. நான் ஜெயிலுக்குள்ள இருக்கேன். என்ன வெளியே விட சொன்னா விட மாட்டாங்கண்ணா. அப்படியே செத்துடலாம் போல இருக்குண்ணா. என்னப்பா இப்படி பேசுற? போலீஸ்காரங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? அவளை போய் பார்த்துட்டு வரேன்னா விட மாட்டேங்கிறாங்க. அவங்க விட மாட்டாங்கப்பா. அரக்கனுங்க அவனுங்க. மனசுல கொஞ்சம் கூட ஈவ இறக்கமே இருக்காதுப்பா. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. நீ வா அண்ணா. வா பாப்பா வா. Yes, proceed. Your Honor, ராகவன் மேல போட்ட கேஸ திரும்பவும் விசாரிக்க பர்மிஷன் வேணும். அப்ஜெக்ஷன் மை லார்ட். அந்த பொண்ணு தான் தெளிவா இவர்தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு போயிருச்சே. இதுக்கு மேல என்ன விசாரிக்க போறீங்க? அவங்க பொய் சொல்லிருக்கலாம்ல. யாருடைய மிரட்டலுக்கோ அஞ்சி பயந்து அவங்க மாத்தி பேசிருக்கலாம்ல. என்னங்க அது? ஏன் முன்னாடியே எப்படி சொல்றீங்க? நீங்களே சொல்லி வச்சு இப்படி பேச சொல்றீங்களா? சாட்சியை கலைக்கிறீங்களா? ஐயா அப்படிலாம் இல்ல. சரி கூப்பிடுங்க. ரோஸ்மேரி. ரோஸ்மேரி, ரோஸ்மேரி, ரோஸ்மேரி. வணக்கங்க ஐயா. இங்க பாருமா, நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம். என்ன நடந்ததோ அந்த உண்மையை மட்டும் சொல்லுங்க. ஏற்கனவே ராகவனுக்கும் பாண்டியனுக்கும் சண்டை நடந்துச்சா? ராகவன் பாண்டியனை கொலை பண்ணாரா? நீ நம்புறியா? ராகவன், ஒரு நிமிஷம். என்ன? சாரி, நான் தான் கோவத்துல தெரியாம வார்த்தை விட்டுட்டேன். எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. சாரி. என்னையும் மன்னிச்சிரு. நானும் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. தேங்க்ஸ். பயப்படாம சொல்லுங்க. இல்லங்க ஐயா, ராகவன் சார் இந்த கொலையை பண்ணல. இதுதான் உண்மை. என்னம்மா நாளுக்கு நாள் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கியே? இல்லங்க ஐயா, ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்து என் குடும்பத்தையே அழிச்சிருவேன்னு மிரட்டி சாட்சி சொல்ல சொன்னா. அதான் பயந்து போய் நான் பொய் சாட்சி சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஐயா. செய்யாத தப்புக்கு ராகவன் சார் தண்டனை அனுபவிக்க கூடாது. அது ஒரு சின்ன சண்டைங்க ஐயா. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவங்க 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. ராகவன் சாரும் அப்படியான ஆள் இல்ல, பாண்டியனும் அப்படியான ஆள் இல்ல. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என்ன சார், நீங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் தெளிவா சொல்லிருச்சா அந்த பொண்ணு? இல்ல யுவர் ஆனர், இவங்க இப்ப சொல்றதுதான் உண்மை. உண்மைதான். அன்னைக்கு சொன்னது உண்மை, இன்னைக்கு சொன்னது உண்மை. இதுல எது உண்மைன்னு எடுத்துக்கிறது? அன்னைக்கு வேற ஒருத்தவங்க மிரட்டினாங்க, இன்னைக்கு யாருமா மிரட்டினா? இல்லங்க ஐயா, அன்னைக்கு என்ன மிரட்டினாங்க. மை லார்ட், எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி சாட்சி சொல்ல வரும்பொழுது யாருமே மிரட்டல. இந்த பொண்ணை இப்போ வந்து மாத்தி பேச சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ராகவ மேல இருக்கிற அனுதாபத்துல ஏதேதோ கதை விடுறாங்க. இவங்க சொல்றது அப்பட்டமான பொய் யுவர். நான் சொல்றதெல்லாம் உண்மைதாங்க ஐயா. அப்படியா? அப்ப இந்த ராகவன் ஆக்சிடென்ட் பண்ணவே இல்லைன்னு சொல்றீங்களா? அப்ப இவரு தப்பு செய்யல. ஆமாங்க ஐயா. ஐயா, இவங்க சொல்றதுதான் உண்மை. நான் எந்த தப்பு பண்ணல. என்ன விட்டுருங்க ஐயா, ப்ளீஸ்.
நான் நிரபராதிங்கய்யா. நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் மட்டும்தாங்கய்யா. அப்படின்னா ஆக்சிடென்ட் பண்ணி தப்பே செய்யாத ஒரு நிரபராதி எதுக்காக ராத்திரி ஜெயில இருந்து தப்பிக்கணும்? எந்த தப்புமே செய்யலனா சட்டத்துக்கு பயப்படாம இருந்திருக்க வேண்டியதானே? அப்படின்னா அவர் மனசுல குற்ற உணர்ச்சி இருக்குன்னு தானே அர்த்தம் யுவரானர். யுவரானர், அவர் தப்பு செஞ்சத யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு இத்தனை நாளா இருந்திருக்காரு. இப்ப கண்டுபிடிச்சு கோர்ட்டுக்கு வந்து தீர்ப்பு சொல்ல போறீங்கன்னு இவருக்கு பயம் வந்துருச்சு யுவரானர். அதுதான் தப்பிச்சு ஓடிடலான்னு முயற்சி பண்ணிருக்கிறாரு யுவரானர். யுவரானர், அதுக்கான சிசிடிவி ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. அதை நீங்க பார்க்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ப்ளே பண்ணுமா? என் ஒய்ஃபுக்கு உடம்பு முடியலன்னு தகவல் வந்துச்சியா. அதனாலதான் நான் பெரிய போகணும்னு நினைச்சேன்.